ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சம்மர் சீரீஸில் வெப்பத்தை தணித்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ரெசிபிஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுலேயும் முக்கியமாக ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச வாட்டர் மிலன் ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் சீசனில் வாட்டர் மிலன் நிறைய கிடைக்கும், நல்லா சாப்பிட்லாம். இந்த வாட்டர் மிலனை வச்சு விதவிதமான ரெசிபிஸ்லாம் நம்ம செய்யலாம். இன்றைக்கி நம்ம இந்த வாட்டர் மிலன் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாட்டர் மிலன் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா அடித்து இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றி நம்ம வடிகட்டணும். அதில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அந்த வாட்டர் மிலன் பவுலை நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்து இந்த ஜூஸ் 3/4 லிட்டர் நமக்கு இருக்குது. நம்மளுக்கு 1 லிட்டர் ஜூஸ் தேவைப்படுது. அதுக்கு 1/4 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அகர் அகர்னு சொல்லக்கூடிய கடல்பாசி, இது ஒரு பாக்கெட் 10 கிராம். இந்த 1 லிட்டர் ஜூஸ்க்கு 10 கிராம் கரெக்டாக இருக்கும். இந்த கடல்பாசியை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த ஊறின கடல்பாசியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா காய்ச்சணும். இந்த கடல்பாசியெல்லாம் நல்லா கரையணும். சீக்கிரம் கரைஞ்சிரும், ஏன்னா நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்கோம். ஊற வைக்காமல் சேர்த்தா கரைய லேட் ஆகும். நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வரும் பொழுது 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாட்டர் மிலன் ஜூஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா கலக்கணும். அந்த கடல்பாசி சிரப்பும் இந்த ஜூஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதும் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அதோட சாறை சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை பழம் ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது பவுலில் ஊற்றிடலாம். இந்த வாட்டர் மிலனுடைய பவுல்லையே நான் ஊற்றுறேங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் ஊற்றிருக்கேன். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வாட்டர் மிலன் ஜெல்லி ரெடிங்க. பார்க்குறதுக்கு அப்படியே வாட்டர் மிலன் மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.